பிரைஸ் லார்ட். ஜீசஸ் இன் மீ மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த 100 நாள் விடுதலை முழங்கால் யுத்த ஜெபத்தில் தேவநாய கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறான வார்த்தை சங்கீதம் 91:1. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான். எனக்கு பிரியமான தேவச்சனமே, உன்னதமானவரின் மறைவு எது என்று சொன்னால், உங்களுக்காண்டி அடிக்கப்பட்ட காயங்கள் தான் அந்த உன்னதமான மறைவு. அந்த மறைவுக்குள்ள உங்களை ஆண்டவர் இன்றைக்கு ஒழித்து வைத்திருக்கிறார். அநேக நாட்களாக நீங்கள் கேட்டுக்கிட்ட ஒரு கேள்வி, ஆண்டவரே ஏன் இந்த சூழ்நிலையை என்னால் மேற்கொள்ளவே முடியல, ஏன் என்னால் இந்த என் ஜெபத்துக்கு நீங்கள் பதிலே தரல ஆண்டவரே, எத்தனை நாட்களாய் மணிக்கணக்காக நம்முடைய சம்மதில் உட்காந்துருக்கேன், ஒரு பதிலுமே வரலையே ஆண்டவரேன்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் எதற்காக அப்படி அமைதியாக இருக்கிறாருன்னு சொன்னால், ஒன்று நீங்கள் தேவ சித்தத்தை புரிந்து கொள்ளாமல் இருப்பீங்க, இன்னொன்று உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற கிரகிக்க முடியாத அளவில் இருக்கிற போராட்டத்திலிருந்து உங்களை தப்புவிக்கும்படியாக, உங்களை காப்பாற்றும்படியாக, அந்த நெருக்கத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கும்படியாக ஆவியானவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அங்கே நீங்கள் மறைவில் இருந்தாதான் ஆவியானோட அந்த யுத்தத்தை பண்ண முடியும். உங்களை நிலைகுலைய செய்ய வைக்காதபடிக்கு தம்முடைய மறைவில் தம்முடைய பிரசன்னத்தில் மறைத்து வைத்திருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம் உங்களுக்கு பதில் வரல, ஆண்டவர் என் சத்தத்தை கேட்கலன்னு. அப்படி இல்லை, உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற பலவானை கட்டி கொண்டு இருக்கிறார். அந்த சேனையை முறியடிக்கும்படியாக அவர் உங்களுக்காண்டி யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். எனக்கு பிரியமான தேவச்சனமே, இந்த காலை வேளையில கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, கிரகிக்க முடியாத அளவில் எனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற எல்லா போராட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும்படியாக என்னை உடைய மறைவில் வைத்து பாதுகாத்தீரே, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி நன்றி செலுத்துங்க ஆண்டவருக்கு. பாருங்க, உங்களால் கிரகிக்க முடியாத அளவுனா, அப்போ பிசாசானவன் நீங்கள் ஒரு விஷயத்தில் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த திருப்தியில் கொஞ்ச நாள் இருப்பீங்க. ஆனால் பிசாஸ் அப்படி கிடையாது. ஒரு விஷயத்தில் அவன் தோத்து போயிட்டான் அப்படின்னா, அடுத்து நீ இதுக்கு தான் நான் வருவேன்னு சொல்லி அந்த தோத்த செகண்ட்ல இருந்து அவன் அடுத்து அதை எப்படி பிளாக் பண்ணலான்றதுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவான். அவனோட சேனைக்கு கட்டளை கொடுக்க ஆரம்பிச்சிருவான். இந்த காலை வேளையில் ஆவியான உங்களுக்கு சொல்லுகிறதான காரியம், ஆவியில் அனலாயிருங்க, கர்த்தருக்கு நன்றி உள்ள இருதயமாயிருங்க. ஆவிக்குள்ளான மனுஷன் சூழ்நிலையை நிதானித்து அறிகிறான்னு சொல்லி நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும், நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டோட சமூகத்தில் போய் கேளுங்க. ஆண்டவரே, நான் எதை பேசணும், நான் என்ன செய்யணும், ஆவியானவரை என்னை வழி நடத்துங்க, ஞானத்தின் ஆவியானவரை ஞானத்தை வெளிப்படுத்துங்க, சத்திய ஆவியானவரை வசனத்தின் மூலியமாக நான் எதை அறிக்கை செய்து இதை மேற்கொள்ள வேண்டும் சொல்லி மேற்கொள்ளுகிற அந்த பலன், உன்னதத்தின் பலனை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்க ஒன்று மட்டும் நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஆவியானவருடைய மறைவில் இருக்கிறீங்க, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறீங்க. பாருங்க, உங்களுக்காண்டி ஆவியானவர் அங்கே யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். நீங்க ஆண்டவரோடு போராடுறதை காட்டிலும் நீங்க ஜெபிக்கும் பொழுது அந்த வானமண்டல பொல்லாசனை தோற்று போகும். உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற எல்லா கட்டுகளும் உடைக்கப்படும். உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். நீங்க யோசித்து பாருங்க, கிரகிக்க முடியாத அளவுல அவர் உங்களுக்காண்டி யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறான்னு சொன்னா நீங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? உங்க தேவை, நீங்க யோசிச்சுட்டு இருக்க காரியத்துக்கு கர்த்தர் பதில் தரணும் அப்படிலாம் யோசிக்காதீங்க. நன்றி செலுத்துங்க. என் வாழ்க்கையில நீர் எதை செய்தால் நன்மையாக செய்வீர் ஆண்டவரே. உங்களுக்கு குறிச்சதை எவனும் பறிச்சுக்கிட்டு போக முடியாது. அவர் உங்களுக்குன்னு குறிச்சிட்டா அதை உங்களை கொண்டு சுதந்திரிக்க வைக்கிறதுக்கு அவரால் முடியும். பாருங்க, அவர் எகிப்துல அந்த 400 ஆண்டு சிறையிருப்பில் இருக்கிற இஸ்ரேல் ஜனங்களுடைய பெருமூச்சியும் கூக்குரலையும் கேட்டு முடிஞ்ச உடனே மோசையை அனுப்பி 50 பேரை தூக்கிட்டு வந்துட்டார் வெளியில. பாருங்க, அவர் நினைச்சா முடியும். அவர் காலத்தையும் நேரத்தையும் அறிந்திருக்கிறார். பாருங்க, திராட்சை ரசம் குறைபட்டுருச்சு தான், குறைவா இருக்கு, கொஞ்சோண்டு தான் இருக்குன்றப்ப அவர் அற்புதம் செய்யல. அந்த டைம் முடிஞ்சு பாருங்க, இதுக்கு மேல இதுல ஒன்றும் வாய்ப்பு இல்லை அப்படின்ற ஒரு டைம் வரும் பாருங்களேன். அப்போ உள்ள சொல்லும்பொழுது இந்த இதை எடுத்துட்டு போன்னு சொல்லி கொடுத்தாரு. அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல அற்புதத்தை செய்ய முடியும் அவரால். உங்களை கொண்டு அவர் செய்கிற காரியங்கள் பலமா இருக்கும். என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவருடைய பிள்ளைகளை நீர் கூடார மறைவில் வைத்து பாதுகாக்கிறக்கா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. பிள்ளைக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற, இந்த குடும்பத்துக்கு விரோதமாய் போராடுகிற, இந்த கணவன் மனைவிக்கு விரோதமாய் போராடுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போவதாக இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ஊழியத்துக்கு விரோதமாய் போராடுகிற, அவங்களுடைய பொருளாதாரத்துக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போவதாக. குறிப்பாக ஆண்டவரே, குடும்பத்தில் பொருளாதாரத்தை நிமித்த வருகிற சண்டைகள், ஆண்டவரே, பெண் வீட்டாரோ மாப்பிள்ளை வீட்டாரோ ஆண்டவரே இப்ப பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுக்கறாங்கன்ற பேர்ல பிசாசால வஞ்சிக்கப்பட்டு
ஒரு சில காரியங்களை சொல்றது நிமித்தம் ஆண்டவரே குடும்பத்தில் வருகிற பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறி போவதாக, எல்லா நாத்தனா பிரச்சனைகள் எல்லாம் மறைந்து போவதாக சொல்லி நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, சிங்கத்தின் வாயை கட்டி போடுகிற கர்த்தர் ஆண்டவரே, இயேசுவின் நாமளுடைய பிள்ளைகளுக்காண்டி வாய்களை கட்டி போடுவீராக. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டுகிறோம். இயேசுவின் நாமத்தினால் எங்களுக்கு விரோதமாக உருவாக்குற எந்த ஆயுதம் வாய்க்காதே போவதாக. எங்களை சுற்றி செயல்படுகிற எல்லா நெகட்டிவான ஸ்பிரிட்ஸ் எல்லாம் இயேசுவினால கட்டி செபிக்கிறோம். தகட்டின் வல்லமைகளை கட்டி செபிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த அக்னியினால் அவைகள் பொசுங்கி போவதாக. ஆண்டவரே, அன்றைக்கு சாத்தா மேஷாக் ஆபேத் நேகு அவர்களை காப்பாற்றும் வண்ணமாய் அந்த அக்னியில பரிசுத்த ஆவியானோட அக்னி ஆண்டவரே அவர்களை சூழ்ந்து கொண்டது போல ஆவியானவர் தாமே இந்த நாட்கள்ல ஆண்டவரே அப்பா நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்த முடியாது செபிக்கிறோம். இரத்த கோட்டைக்குள்ள மூடி பாதுகாத்து கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. ஆண்டவரே பிள்ளைகள் புரிந்து கொண்டு புரிந்து வாழ பேச நடக்க சிந்திக்க கர்த்தர் உதவி செய்வீராக. நன்மையை சுதந்திரத்துக் கொள்ளவும், ஊழியத்துல பொருளாதார தேவையில கர்த்தர் சந்திக்கவும், இழந்து போன எல்லா ஸ்பான்சர்ஸ் மறுபடியும் அவங்க திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாக புதிய ஸ்பான்சர்ஸ் புதிய வழிகளை கர்த்தர் திறக்க முடியாது செபிக்கிறேன். எப்பத்தா திறக்கப்படுவதாக. ஊழியர்கள் ஆண்டவரே இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல ஆண்டவரே அநேக தேவைகளோடு இருப்பாங்க. ஆண்டவரே அநேக ஊழியர்கள் தேவைகளோடு இருப்பாங்க. ஆவியானவர் யாரை முன்குறித்தீரோ அவர்களை கொண்டு கொடுக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே தேவையை சந்திங்க, விதைகளை கொடுக்க முடியாது செபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.